வணக்கம் டு கைமிரக். ஸோ நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா அசாமில் சுயம்பு சிவலிங்கம் அவரை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விநாயகரை போய் பார்ப்போம். விநாயகர் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய பெரிய விநாயகர் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நம்ம விநாயகர் இப்படி உருவமாக இருக்கட்டும். அவங்க ஊரில் இந்த விநாயகரை பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஒரு செந்தூர் அது ஃபுல்லாக தடவி இந்த விநாயகரை வழிபடுறாங்க. ஸோ அதை நீங்கள் இப்போ அது நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். அது இல்லாத விநாயகர் கோயிலில் போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அம்பாள் இருக்கிறா. அந்த அம்பாள் பார்வதி அம்பாளை பார்த்துட்டு நம்ம அப்படியே வருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பார்வதி அம்பாள் பார்த்து வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு நதிக்கரை இருக்குது. பார்த்திங்கன்னா தண்ணி பார்த்திங்கன்னா சலசலன்னு ஓடினே இருக்கும். அது பார்க்கவும் கண்கொள்ளாத காட்சியாக இருக்கும். ஸோ அங்கே போய் நம்ம ஒரு வெயில் டைம் அந்த பக்கம் போனால் வெயில் டைமில் குளியலில் போனாலும் நல்லாயிருக்கும் அந்த சுச்சுவேஷன். ஸோ அதை முடிச்சுட்டு நம்ம இப்போ சிவன் கோயிலுக்கு போகிறோம். இந்த சிவன் கோயிலில் பார்த்திங்கன்னா சிவன் கோயில் எல்லா இடத்துல இருக்குது. ஆனால் இங்கே சிவன் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக சுயம்பு லிங்கமாக காட்சி அளிக்கிறது. அதை தான் உங்களுக்கு இப்போ பார்த்துனீங்க. நீங்கள் சுயம்பு லிங்கத்தை தரிசனம் பண்ணிவிட்டு இந்த சுயம்பு லிங்கம் இப்போ பார்க்குறது அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும். பாறையில் ஒரு நீட்டு வடிவம் ஒரு சிவன் படுத்து கொண்டு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஷேப்பில் சிவலிங்கம் இருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்டில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இந்த சீசன் டைமில் வந்தீங்கன்னா உள்ளே போய் நிற்கிறது கூட டைம் இருக்காது. அந்த அளவுக்கு அவ்வளோ கூட்டம் இருக்கும். நல்லா அவ்வளோ விசேஷமாக இருக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இதை பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம பார்வதி தாயார் பார்க்குறோம். ஏன் பார்வதி தாயார் எல்லா இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா அந்த பார்வதி தாயார் பார்த்திங்கன்னா அற்புதமாக இருப்பாங்க. ஸோ நம்ம இங்கே இதை பார்த்துட்டு இங்கேருந்து அசாமில்னு இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் அந்த டிஸ்டன்ஸ்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு அசாம் போகிற வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த சுயம்பு சிவலிங்கம், விநாயகர், பார்வதி தாயார் அவங்களாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 21 கிலோமீட்டர் இந்த ஊரில் இருந்து 21 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் போனால் அங்கே பார்த்திங்கன்னா மகாலட்சுமி அவங்களோட கோவில் இருக்குது. ஸோ இந்த கோவிலில் என்ன விசேஷம்னா அந்த மகாலட்சுமி தாயை பார்த்துட்டு அங்கேருந்து கோயில் பின்னாடி பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க உள்ள ஒரு அமைதியான சூழ்நிலை. சுற்றி பார்த்திங்கன்னா இந்த நதிகள் அந்த மாதிரி இருக்கும். அந்த அம்பாள் பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக பார்த்திங்கன்னா பளிங்கு சிலையில் பண்ணிட்டு பார்க்குறது அவ்வளோ கண்குள் காட்சி இருக்கும். அவ்வளோ அழகாக இருப்பாங்க. இந்த மகாலட்சுமி தேவியை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைமிரக்.